हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 16 மார்ச் 2024 ஆகும். இந்தியாவில் தற்போது இரவு 10 மணி ஆகும். இது ராகியகுதா நிகழ்ச்சியுடைய நேரமாகும். லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் 4 நிகழ்ச்சிகளை கொண்ட சீரீஸில் மூலமாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த முழுமையான சீரீஸில் ரமலான், அருளுக்குரிய ரமலான் மற்றும் இறைநேசம் பற்றி பேச இருக்கின்றோம். இந்த தலைப்புகளில் ஹஸ்ரத் மிர்சா மசூர் அஹமது 5வது கலிஃபத்துல் மசி அவர்களுடைய ஹுத்துபாக்களில் கூறப்பட்ட விஷயங்களின் மூலமாக நாம் பார்க்கிருக்கின்றோம். இது இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் ஆகும். உங்களுடைய கேள்விகள் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ள முடியும். நீங்கள் டெலிவிஷன் ஸ்க்ரீனில் எங்களை அணுகக்கூடிய அனைத்து விவரங்களையும் நீங்கள் பார்க்கலாம். டெக்ஸ்ட் மெசேஜ், ஃபேக்ஸு, இமெயில் மூலமாகவும் எங்களை நீங்கள் அணுகலாம். நாங்கள் கலந்துரையாடலுடன் உங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய ஆலிம்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பதிலளிப்பார்கள். நேயர்களே, இன்றைய தலைப்பு இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதன் முக்கியத்துவம் என்பதாகும். இந்த தலைப்பில் பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் மொஹ்தரம் மௌலானா முனீர் அஹமத் சாஹிப் காதிம், மொஹ்தரம் மௌலானா ஷேக் முஜாஹித் அஹமத் சாஹிப் ஷாஸ்திரி ஆகியோர் என்னுடன் இருக்கிறார்கள். நான் இந்த இருவரையும் வரவேற்கின்றேன். அல்லாஹ்வுடைய இருப்பு எல்லையற்றதாகும். அவனது பண்புகள் எண்ணிக்கையில் அடங்காதவையாகும். அதேபோன்று இறைவனை நெருங்கக்கூடிய வழிவகைகளும் அளவற்றவையாக இருக்கின்றன. இறைவனை பற்றிய ஞானம் என்பது எப்படிப்பட்ட கடல் என்றால் அது எல்லையற்ற கடலாகும். ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய கலிஃபாக்களுடைய வழிகாட்டலின் ஒடியில் இதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். தீமைகள் அதிகமாகிவிட்டதன் காரணம் இறைவனை பற்றிய ஞானத்தை அறியாமல் இருப்பதே ஆகும். இறைவன் எல்லாவற்றையும் கண்டு பார்த்து கொண்டிருக்கின்றான். எனது எல்லா செயல்களையும் அவன் பார்க்கின்றான் என்று மனிதன் உணர வேண்டும். இவ்வாறு மனிதன் தீமையிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த சுருக்கமான முன்னுரையுடன் நான் முதல் கேள்வியை முனீர் அஹமது காதிம் சாஹிப்பிடம் கேட்கின்றேன். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நீங்கள் கூறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனை பற்றிய ஞானம் என்பது மனித வாழ்வினுடைய நோக்கமாகும். மனித வாழ்வினுடைய மையப்புள்ளியாகும். அல்லாஹ் எந்த அளவு படைப்பினங்களை படைத்திருக்கின்றானோ அதில் ஒவ்வொன்றையும் படைத்திருப்பதற்கான காரணம் இருக்கின்றது, குறிக்கோள் இருக்கின்றது. திருக்குறானில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். பிறகு மனித படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். மனிதனை தவிர மற்ற படைப்புகள், விலங்குகள்
உலகில் பிறக்கின்றன, உண்கின்றன, அவை வாழ்கின்றன, மரணிக்கின்றன. நமது வாழ்வின் நோக்கமும் மனித வாழ்வின் நோக்கமும் இதுதானா என்ன? அல்லாஹ் மனிதனை மேன்மையான படைப்பாக படைத்திருக்கின்றான். ஹஸ்ரத் அமீருல் மோமினின் 5வது ஹலிஃபத்துல் மசி ஐயதஹுல்லா தாலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் இந்த முக்கிய கருத்தை தமது ஒரு குத்பாவில் 14 மார்ச் 2014 உள்ள குத்பாவில் கூறியிருக்கிறார்கள். அதில் மிக விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். மனித வாழ்வினுடைய நோக்கம் உண்மையிலேயே இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவது ஆகும். அல்லாஹ்வை வணங்குவது என்பது அல்லாஹ்வை வணங்குவது, அவனது அடியார்களுடன் அனுதாபத்துடன் நடந்து கொள்வது ஆகிய இரண்டும் இறைவனை பற்றிய ஞானத்தின் உயர்ந்த கதவுகளை திறந்து கொடுக்கிறது. ஒரு மனிதன் இறைவனை வணங்கும்போது, அத்துடன் அவனுடைய படைப்பினங்களுக்கு தொண்டாற்றும் போது, அவனுடைய படைப்பினத்துடன் பரிவுடன் நடந்து கொள்ளும்போது, இறைவனை பற்றிய ஞானத்தின் ஆழமான விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கின்றன. இதன் காரணமாகத்தான் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதிலிருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பற்றிய ஞானத்தை நமக்கு கூறி வருகிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் கூறினார்கள், இன்று அல்லாஹ் திருக்குரானில் நீங்கள் அல்லாஹ் பற்றிய ஞானத்தை அறிய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைப்படி நீங்கள் நடைமுறைப்படி நடக்க வேண்டும். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், நீங்கள் மக்களிடம் கூறுங்கள், நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள், என்னை தொடருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறை அது உண்மையான இஸ்லாமாகும். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்கு பின்னால் செல்வது கட்டாயமாகும். அது அன்னாரை பின்பற்றுவதற்கு திருக்குரானை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்கள், கட்டளைகள் ஆகியவை திருக்குரானில் உள்ளன. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள், 600க்கும் மேற்பட்ட கட்டளைகள், இன்னொரு இடத்தில் அதற்கும் மேற்பட்ட கட்டளைகள் திருக்குரானில் உள்ளன என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி செயல்பட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். நான் இந்த சந்தர்ப்பத்தில் நமது முழு வாழ்விலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைப்படி தொடர்வது இதற்கு அவசியமாகும். குறிப்பாக இந்த அருளுக்குரிய மாதத்தில், ரமலானுடைய மாதத்தில், இந்த மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். இதில் பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன. திருக்குரானை ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது, நோன்பு பிடித்து அதன்படி செயலாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு மனிதன் பொதுவான நாட்களில் எந்த அளவு இறைவனை வணங்குகிறானோ அதைவிட அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவு பொதுவான நாட்களில் தமது நாவை அடக்குகின்றானோ, பேணி அடக்கின்றானோ, நன்மை செய்கின்றானோ, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு தொண்டாற்றும் பக்கம் கவனம் இருக்கின்றதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் வருகிறது, ரமலான் மாதம் வரும்போது அன்னாருடைய தான தர்மங்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று ஆகிவிடுகின்றன என்று வருகிறது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின்படி நடப்போம் என்றால் இந்த மாதத்தில் இந்த பண்பையும் அதிகமாக நாம் முன்னே கொண்டு செல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற விரும்புவது என்னவென்றால், ஹஸ்ரத் அமீருல் மோமினின் அவர்கள் கூறிய ஹுத்பாவில் ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், இறைஞானத்தை பெறுவதற்கு அவனுடைய ரஹமானியத் என்ற பண்பை அறிய வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி ஞானத்தை பெற வேண்டும் என்றால்
அல்லாஹ் முதலில் இறைவன் மனிதனுடைய கையை பிடிக்கின்றான் தன்னுடைய ஞானத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஒரு ரூமில் இருக்கின்றான். அந்த ரூமுக்குள் காற்று வர வேண்டும், வெளிச்ச வர வேண்டும் என்று விரும்பினால் குறைந்தபட்சம் எழுந்து அவன் ஜன்னலை திறக்க வேண்டும். அவன் ஜன்னலை திறந்துவிட்டால் பிறகு அல்லாஹுடைய அருள்கள் பரிசுகள் அவனது ரஹ்மானியத் என்ற பண்பின் மூலமாக ஒளியாக வெப்பமாக காற்றாக அவனுக்கு கிடைக்கிறது. கூறுகிறார்கள், இறைஞானத்தை பெறுவதற்கான முதல் விஷயம் என்னவென்றால் அவனுடைய ரஹ்மானியத் என்ற பண்பை அறிய முற்பட வேண்டும். அது இறைவனால் வழங்கப்படுகின்ற ஒரு அருளாகும். பிறகு இந்த இறைஞானம் நற்செயல்கள் மூலமாக அதிகரிக்கின்றது. ஒரு மனிதன் பிராக்டிஸ் செய்யும் போது, முயற்சி செய்யும் போது, அவன் செயல்களை செய்யும் போது அதன் விளைவாக அதில் முன்னேற்றம் கிடைக்கின்றது. கூறுகிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் இறைவனுடைய இல்ஹாம்கள் இறங்குகிறது, முழு நெஞ்சையும் அது ஒளியால் நிரப்பி விடுகின்றது. அதன் பெயர் இஸ்லாம் ஆகும். இது ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஆயினா கமாலாத் இஸ்லாம் என்ற நூலிலிருந்து ஹுசூர் அவர்கள் எடுத்து கூறிய மேற்கோளாகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் குனியும் போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கின்றது. பிறகு அதன் மூலமாக இல்ஹாம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடன் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அவனுக்கு அதனுடைய வாசல்கள் திறக்கின்றன. அதன் மூலமாக அது முழு நெஞ்சையும் ஒளியால் நிரப்பிவிடுகின்றது. அந்த ஒளியின் பெயர் இஸ்லாம் ஆகும். இஸ்லாத்தினுடைய பெயர் என்னவென்றால் தமது கழுத்தை இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப குனிந்து விடுவதாகும். இதுதான் இஸ்லாம் ஆகும், இதுதான் முஸ்லீம் ஆகும். இதுதான் இறைவனின் பற்றிய ஞானத்தை பெறுவதற்கான கடைசி கருத்தாகும், மையப்புள்ளியாகும். அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தலை குனிந்து விடுவதாகும். நீ எவ்வாறு விரும்பினாலும் அதை நான் செய்வேன், நீ எதை தடுக்கின்றாயோ நான் அதிலிருந்து விலக்கி விடுவேன் என்று கூறுவதுதான் உண்மையான இஸ்லாம் ஆகும். கூறுகிறார்கள், இது வெளிப்படையான விஷயமாகும். எல்லா அச்சமும் எல்லா நேசமும் இறைவனை பற்றிய ஞானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. மனிதன் அஞ்சுவது, மனிதன் நேசிப்பது, இந்த அனைத்தும் மனிதனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய ஞானத்திற்கு பிறகுதான் கிடைக்கின்றது. ஞானம் கிடைக்கவில்லை என்றால், இறைவனுடைய அருள் இல்லாதவரை ஞானம் கிடைக்காது. அதற்கு பிறகு கூறுகிறார்கள், இறைவனுடைய அருள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இறைவனுடைய அருள் இல்லாமல் அது ஞானமும் கிடைக்காது, அது பயனும் இருக்காது. அது நடுவில் இருந்து திரைகளை விலக்கி விடுகின்றது, தீமையின் பக்கம் செல்கின்ற ஆன்மாவை தடுத்து விடுகின்றது. நஃப்ஸே அம்மாராவை அது சிறைப்படுத்தி விடுகின்றது. அசுத்தமான வாழ்விலிருந்து மனிதன் வெறுப்படைந்து விடுகின்றான். இறைவனுடைய அருள் மூலமாக கிடைத்தது துவாவாகும். அப்பொழுது மனிதன் துவாவின் பக்கம் மனிதனுக்கு கவனம் ஏற்படுகின்றது. அவனது இயல்பே இறைவனை அழைக்க ஆரம்பித்து விடுகின்றது. இறைவனை பற்றிய ஞானத்தின் மூலம் கிடைக்கின்ற துவா அருளை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கின்றது. அது ஒரு மரணமாகும். ஆனால் இறுதியில் அது உயிர் கொடுத்து விடுகின்றது. லெக்சர் சியால்கோட்டுடைய மேற்கோளாகும். ஹஸ்ரத் அமீருல் மோமினின் ஐயதஹுல்லா தாலா அவர்கள் அந்த குத்வாவில் இதை கூறினார்கள். நான் இறுதியில் ஒரு மேற்கோளையும் படித்து காட்டுகிறேன். ஹுசூர் கூறுகிறார்கள், மார்க்கத்தினுடைய வேறும் இறைவனை அடையாளம் கண்டுகொள்வதாகும்.
அது இறைவனுக்கும் அவனது அடியானுக்கும் இடையில் ஏற்படுகின்றது. முழுமையான நேசம் முழுமையான இறைஞானத்தின் மூலமாக கிடைக்கின்றது. நேசம் பிறக்கும்போது அந்த நாள் புதிதாக பிறந்த மனிதனைப் போல் இருக்கின்றது. அதாவது மனித பிறப்பினுடைய நோக்கம் இங்கு தெளிவாகி விடுகின்றது. அது சுர்ம சஷ்மாரியா ருஹானி ஹசாயின் தொகுதி 2. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் பற்றிய ஞானத்தை ஹஸ்ரத் மசீமோத் அலை இஸ்லாம் அவர்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுத்துள்ளார்களோ, அமீருல் மோமினின் அவர்கள் நமக்கு குத்பாவில் எதை விளக்கி கூறினார்களோ அதற்கேற்ப நம் வாழ்வை இந்த அருளுக்குரிய ரமணானில் கழிக்கக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா தாலா. நேயர்களே, டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு கேள்வி கிடைத்துள்ளது. இந்தியாவிலிருந்து குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிபுடைய கேள்வி. அந்த கேள்வியை நான் வாசித்து காட்டுகிறேன். ஹஸ்ரத் மசீஹ்மோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 23 வருட நுபுவத்தில் ஒரு ரமலானை போன்றுதான் இருந்தது. இது எதை குறிக்கிறது? ரமலான் என்பது மனித வாழ்வினுடைய சுருக்கமாகும். நாம் நமது முழு வாழ்விலும் எந்த நன்மைகளை செய்ய விரும்புகிறோமோ, எந்த தீமைகளை விட்டு விலக விரும்புகிறோமோ, அதன் மூலமாக எந்த உண்மையான இஸ்லாம் கிடைக்குமோ, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கணமும் அதற்கேற்பதான் இருந்தது. அன்னாருடைய 23 வருட வாழ்வு ரமலானுடைய வாழ்வை போன்று இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 வருட வாழ்வு ரமலானுடைய ஒரு வகையில் ரமலானுடைய வாழ்வாகத்தான் இருந்தது. உண்ணல் குடித்தலாக உறங்குவதாக இருக்கட்டும், பேசுவதாக இருக்கட்டும், பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இறைவனுடைய படைப்புகள் மீது பரிவு காட்டக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், முழு வாழ்வும் ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையாளர் ரமலானில் எவ்வாறு முயற்சி செய்ய விரும்புகிறானோ அதுபோன்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு இருந்தது. ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்தவாறு ஷேக் முஜாஹித் அஹ்மத் ஷாஸ்திரி அவர்களுடன் கேட்கிறேன். நன்மைகளை செய்வதற்கு தீமையிலிருந்து விலகுவதற்கு இறைவனை பற்றிய ஞானம் இவ்வாறு உதவி செய்கிறது என்பதை பற்றி கூறுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுருக்கமாக இதற்கு பதில் கூற வேண்டுமென்றால், மனித இயல்பில் அல்லாஹ் 2 விஷயங்களை வைத்திருக்கின்றான். ஒன்று நன்மையினுடைய விஷயம். ஒவ்வொரு மனிதனும் நன்மையான இயல்புடன் பிறக்கின்றான். அத்துடன் இன்னொரு தீமையினுடைய இயல்பும் உள்ளது. அல்லாஹ் மனிதனுக்கு அறிவை கொடுத்துள்ளான். மனிதனை தவிர எந்த படைப்பினங்களுக்கும் இந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகவேதான் மனிதன் உயர்ந்த படைப்பாக இருக்கின்றான். தீமையினுடைய இயல்பு மனிதனை தீமையின் பக்கம் ஈர்க்கின்றது. நஃப்ஸே அம்மாரா மீண்டும் மீண்டும் மனிதனை தூண்டுகிறது. அந்த தீமையிலிருந்து விலகி இருப்பதற்கு இறைவனுடைய நேசம் எனும் நெருப்பு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளது. இந்த நெருப்பு அந்த தீமைகளை எவ்வாறு உலகில் உள்ள நெருப்பு உலகத்தினுடைய நெருப்பு எவ்வாறு எரிய வைக்கிறதோ அதே போன்று மனிதன் இறைவனுடைய நேசம் என்ற நெருப்பு இந்த தீமைகளை எரித்து விடுகின்றது. இந்த நெருப்பு எப்பொழுது கொழுந்து விட்டு எரிகிறது என்றால், இறைவனை பற்றிய ஞானம் கிடைக்கும் போதுதான் அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிகின்றது. அதாவது 2 விஷயமாகும். நன்மையும் தீமையும் மனிதனுக்குள் இருக்கின்றது. இறைவனை பற்றிய ஞானம் கிடைக்கும் போதுதான் இறைநேசம் என்ற நெருப்பு எரிய ஆரம்பிக்கின்றது. திருக்குரான் மூலமாக இதை பார்ப்போம். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், ஷைத்தான் எப்பொழுதுமே மனிதனுக்கு அவனுடைய செயல்களை அழகுபடுத்தி காட்டுகின்றான். மனிதன் எப்பொழுதுமே
நம்முடைய செயல்கள் நல்லது சிறந்தது என்று மனிதன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த செயல்கள் மனிதனை தீமின் பக்கம் அழைத்து செல்கின்றது. சூரா நஹ்லில் அல்லாஹ் கூறுகின்றான், தல்லாஹ் லக்கத் அர்சல்னா இலா உமமின் மின் கபிலிக ஃபஸய்யன லஹுமு ஷைத்தானு அமாலஹும் ஃபஹுவ வலியுஹும் அல்யோம வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் மீது ஆணையாக நிச்சயமாக உங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். ஷைத்தான் அவர்களுடைய செயல்களை அழகுபடுத்தி காட்டினான். அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை உள்ளது. இந்த இறுதி காலம் இந்த காலத்தில் ஷைத்தான் தஜ்ஜாலுடைய குழப்பம் அதிகமாக உள்ளது. அதன் விளைவாகத்தான் இன்று மனிதன் பெரும்பாலான மக்களிடத்தில் இறைவனை பற்றிய அச்சம் இல்லை. நாத்திகம் அதிகமாக உருவாகிவிட்டது. இன்றிலிருந்து 100 வருடத்துக்கு முன்பு பார்க்கும்போது இறைவனை பற்றிய அச்சம் கொஞ்சமாவது இருந்தது, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்றைய தஜ்ஜாலிய காலத்தில் அல்லது இறுதி காலத்தில் மனிதன் பௌதிகத்தில் மட்டுமே மூழ்கியிருக்கின்றான். ஹஸ்ரத் முஸ்லிம் மோத் அவர்கள் ஒரு கவிதையில் கூறுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் தீமைதான் பரவி இருக்கின்றது, பாவம்தான் பரவி இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதரும் பாவத்தில் மூழ்கி இருக்கின்றார். இந்த காலம் பாவம் பரவி இருக்கின்றது. நீங்கள் உங்களது கையில் ஒரு ஃபோன் இருக்கின்றது. அந்த ஃபோன் மூலமாக தீமை தோன்றக்கூடிய விஷயம் ஆரம்பித்து விடுகின்றது. இப்படிப்பட்ட காலத்தில் இறைவனை பற்றிய ஞானம் எவ்வாறு கிடைக்கும்? ஹதீஸை நாம் பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வரக்கூடிய இமாம் மஹ்தி ஈமானை மீண்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து மனிதனுடைய உள்ளத்திற்கு கொண்டு வந்து விடுவார் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அந்த ஈமானை மீண்டும் கொண்டு வந்து விடுவார். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த காலத்தில் அல்லாஹ் அன்னார் அனுப்பி வைத்திருக்கின்றான். அன்னார் மூலமாக இறைவனை பற்றிய ஞானத்தை அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கின்றான். எவர்கள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூல்களை படிக்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ அவர்கள் நட்பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் எனக்கு வழங்கிய ஞானம் எப்படிப்பட்டதென்றால் அது நெருப்பின் கிடங்கில் இருந்து ரட்சிப்பு வழங்கக்கூடியதாக உள்ளது. அது உண்மையான முழுமையான இறைஞானத்தை உள்ளடக்கியதாக உள்ளது. ஏனென்றால் மனித உணர்வுகள் தம் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான ஆற்று வெள்ளத்தை போல் உள்ளது. அது ஈமானை அழிப்பதற்கு மிக ஆக்ரோஷமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆகவே முழுமையான விஷயத்தை முழுமையான இறைவன் இல்லாமல் அறிய முற்படுவது சாத்தியமற்றதாகும். ஆகவே இரட்சிப்பை பெறுவதற்கு ஒரு முழுமையான ஞானத்தின் தேவை உள்ளது. ஏனென்றால் உலோகத்தை உலகத்தால் தான் உடைக்க முடியும் என்ற பிரசித்தி பெற்ற பழமொழி உள்ளது. ஆகவே வேறு எந்த வழியும் இல்லை. அல்லது முக்கடவர் கொள்கையோ அல்லது வேறு எந்த பரிகாரமோ இதற்கு உதவியாக அமைய முடியாது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பது போன்று உங்களுக்கு இறைவனை பற்றிய ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை முழுமையாகிவிட்டால் பிறகு இறைவனை பற்றிய ஞானமும் கிடைத்துவிடும். இதற்கு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு நூல்களில் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஒரு பொந்துக்குள் பாம்பு இருப்பதை பார்க்கின்றான். கண்டிப்பாக அந்த பொந்துக்குள் பாம்பு இருக்கிறது என்று நம்பிக்கை வந்த பிறகு அதில் கையை வைக்க மாட்டான். விஷம் இருக்கிறது, விஷம் என்று அறிந்த பிறகு அதை ஒருபோதும் உண்ண மாட்டான். ஆக முழுமையான நம்பிக்கை இருக்கும் என்றால், இறைவனை பற்றிய முழுமையான நம்பிக்கை இருக்கும் என்றால் பிறகு இறைவனை பற்றிய ஞானமும் கிடைக்க ஆரம்பித்துவிடும். முழுமையான அறிவு, முழுமையான நம்பிக்கை எப்படி கிடைக்கும் என்றால் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், துவாவின் மூலமாக கிடைக்கும். அருளுக்குரிய ரமலான் மாதத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதமாக உள்ளது. ரமலானை தவிர மற்ற 11 மாதங்களில் மனிதன் தமது உலக விஷயங்களில் உலக வேலைகளில் ஈடுபடுகின்றான். இந்த மாதத்தை, அருளுக்குரிய மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். துவாவின் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்பட முடியும். இதன் விளைவாக மனிதன் தீமையிலிருந்து தப்பிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் நன்மையின் பக்கம்
அவன் முன்னேற முடியும். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் மசாப் எம்ஏ அவர்கள் தமது ஒரு கட்டுரையில் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் ரமலானில் நுழையும் போது அவன் ஏதாவது ஒரு தீமையை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தீமையை நான் விட வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். 30 நாட்கள் அவர் அதை விடும்போது மீதமுள்ள 11 மாதங்களும் அதை விடக்கூடிய வாய்ப்பு கிடைத்துவிடும். ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாக்களும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் இது பற்றி நமக்கு கவனமூட்டி இருக்கிறார்கள். இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மசி அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், தீமையிலிருந்து தப்பிப்பதற்கு மனிதன் இறைவனை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான். அவனுடைய பண்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய கபீர் என்ற பண்பை பற்றி சிந்திக்க வேண்டும். அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். எனது எல்லா செயல்களையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு மனிதன் முயற்சி செய்வதால் மனிதன் தீமையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அதாவது இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். துவாக்கள் மூலமாக முயற்சி செய்ய வேண்டும். முதலாவது கலிஃபத்துல் மசீஹ் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மனிதன் சிந்திக்க வேண்டும். அந்த பண்புகளை பற்றி சிந்திக்கும் போது அதன் விளைவாக அவனது உள்ளத்தில் இறைவனை பற்றிய நேசம் பிறக்கும். தீமையிலிருந்து அவன் தப்பித்து கொண்டே இருப்பான். நமது இமாம் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் ஐயதஹுல்லா தாலா பி நஸீல் ஜஸீஸ் அவர்கள் குத்பாவில் இறைவனை பற்றிய ஞானத்தை பற்றி கூறுகிறார்கள். அறியாத உள்ளம் இறைவனை பற்றிய ஞானம் என்ன என்பதை தெரியாமல் உள்ளது. இறைவனுடைய ஏகத்துவம், அவனது மகத்துவம் என்ன என்பது தெரியாமல் உள்ளது. துவாவை பற்றியும் சதக்காவை பற்றியும் தெரியாமல் உள்ளது. எந்த அளவு இறைவனை பற்றிய ஞானம் இருக்குமோ அந்த அளவு இறை வணக்கங்களையும் நற்செயல்களையும் புரிந்து செய்யக்கூடிய நல்வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் அடிப்படை விஷயமாகும். எந்த அளவு இறைவனை பற்றிய ஞானம் கிடைக்குமோ அந்த அளவு இபாதத்துகள் நற்செயல்கள் உடைய ஆன்மாவை புரிந்து அதை செயல்படுத்தக்கூடிய நல்வாய்ப்பு கிடைக்கும். இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதன் பக்கம் கவனம் செலுத்துவோம் என்றால் இறை கட்டளைகளின்படி நாம் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியில் ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் இஸ்லாமுடைய கவிதையை படித்து நான் விஷயத்தை முடிக்கிறேன். ஹுசூர் கூறுகிறார்கள், எவர்கள் இறைவனை உண்மை பற்றிய ஞானத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, மனித வாழ்வினுடைய நோக்கத்தை எவர்கள் பெறவில்லையோ அவர்கள் முழுமையடையாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையில் சிலைகளை விட்டுவிட்டாலும் அதற்கு பதிலாக தமது உள்ளத்தில் வேறொரு சிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்மையான முறையில் இறைவனை பற்றிய ஞானத்தை புரிவதற்குரிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. நாம் எல்லா விதமான தீமையிலிருந்து தப்பித்தவாறு நன்மையின் பக்கம் முன்னேறக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நேயர்களில் இன்னொரு நண்பருடைய கேள்வி நமக்கு கிடைத்துள்ளது. ஜெர்மனியிலிருந்து வசீம் அஹமத் சாஹிப் அவருடைய கேள்வி கிடைத்துள்ளது. அந்த கேள்வி என்னவென்றால், இறை நெருக்கத்தை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி என்ன? நான் ஷேக் முஜாஹித் சாஹிபிடம் இந்த கேள்வியை கேட்கிறேன். நானும் தற்போதுதான் இதை பற்றி கூறினேன். இறை நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் பல்வேறு வழிகளை கூறியிருக்கின்றான். அதில் ஒரு வழி என்னவென்றால் அல்லாஹ்வுடைய உரிமைகளை செலுத்துவதாகும். இன்னொரு வழி அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உரிமைகளை செலுத்துவது. ஒன்று ஹுக்கூக்குல்லாவுடைய அல்லாஹ்வுடைய உரிமைகள், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உரிமைகள். அல்லாஹ்வுடைய உரிமைகள் என்பது தொழுகையாகும். முதல் விஷயம் அது தொழுகையாகும். எந்த அளவு நாம் தொழுகையை நிதானமாக தொழுவோமோ, சிந்தித்து தொழுவோமோ, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஹதீஸில் வருகிறது, அடியான் நஃபில்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகின்றான். ஒரு அடி அல்லாஹ் நோக்கும்போது அல்லாஹ் 2 அடி வருகின்றான். அவன் நடந்து சென்று அல்லாஹ் ஓடி வருகின்றான். ஆகவே இறை நெருக்கத்திற்கு பல்வேறு வழிவகைகள் உள்ளன. அது அடிப்படை விஷயம் தொழுகையாகும். அடுத்து 2வது விஷயம்
அடியார்களுடைய உரிமைகளாகும். முனீர் ஹதீஸ் அவர்கள் கூறியது போன்று ரமலானுடைய அருளுக்குரிய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதல் ஆகியவற்றில் வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். இந்த அருளுக்குரிய மாதத்தில் குறிப்பாக தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பு கிடைக்கின்றது. அதே போன்று பொருள் தியாகம் செய்யக்கூடிய நல்வாய்ப்பும் கிடைக்கின்றது. ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு நான் அடுத்த கேள்வியை முனீர் அஹமது சாப் காதியுடன் அடுத்த கேள்வி கேட்கின்றேன். தௌபா மற்றும் இஸ்திக்ஃபாருடைய உண்மை என்ன? உண்மையான தௌபா என்பது என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்திக்ஃபாரை குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத் அருளை ஈர்ப்பதற்கு இஸ்திக்ஃபார் ஆகும். அதற்கு வழிமுறை இஸ்திக்ஃபார் ஆகும். ரமலான் தொடர்பாக ஹதீஸில் வருகிறது, முதலாவது 10 நாள் ரஹமத் ஆகும், இரண்டாவது 10 மக்ஃபிரத் ஆகும், மூன்றாவது 10 நெருப்பிலிருந்து இரட்சிப்பு கிடைக்கக்கூடிய 10 நாட்களாகும் என்று வருகிறது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருளை ஈர்ப்பதற்கு இஸ்திக்ஃபார் ஆகும். இஸ்திக்ஃபாருடைய உண்மை என்னவென்றால், அதன் பொருள் என்னவென்றால், ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அருளுக்குரிய சொற்களிலிருந்து நான் கூறுகிறேன். ஹஸ்ரத் அமீர் அல் மோமினின் ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவருடைய குத்பா 2018 ஜூன் மாதத்தில் கொடுத்த குத்பாவில் இருந்து எடுக்கப்பட்ட மேற்கோளாகும். ஹுசூர் கூறுகிறார்கள், இஸ்திக்ஃபாருடைய உண்மையான பொருள் என்னவென்றால், இறைவனிடம் கோரிக்கை வைப்பதாகும். மனிதனுடைய ஏதாவது பலவீனம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று. இறைவன் வலிமை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவதாகும். அவன் தனது ஆதரவு மற்றும் உதவியினுடைய வட்டத்துக்குள் மனிதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும். மனிதன் பலவீனமானவனாவான். மனித பலவீனம் வெளிப்பட்டு விடக்கூடாது. இறைவன் தனது வல்லமையினால் அவனுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். தீமை செய்யாமல் அவனை காப்பாற்ற வேண்டும். கஃபரா என்ற சொல்லிலிருந்து இது பிறந்ததாகும். அது மூடுவதை குறிக்கும், மறைப்பதை குறிக்கும். ஆகவே இறைவன் தமது வல்லமையின் மூலமாக எவர் பாவமன்னிப்பு கேட்கிறாரோ, இஸ்திக்ஃபார் கேட்கிறாரோ, அவருடைய படைப்பினுடைய பலவீனத்தை மூடிவிடுவதாகும். அவருடைய இயல்பான பலவீனத்தை, மனித பலவீனத்தை மூடிவிடுவதாகும். அது வெளிப்பட்டு விடக்கூடாது என்று. அந்த பலவீனத்தின் மூலமாக அந்த மனிதன் பாவங்கள் செய்துவிடக்கூடாது. மனிதன் பாவம் செய்துவிட்டால் அதையும் அல்லாஹ் மூடிவிட வேண்டும். அதனுடைய தீய தாக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அடுத்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள், இஸ்திக்ஃபார் என்பது மனிதனுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, காலிக்கு படைக்கக்கூடிய பண்பு உள்ளது, ஹை என்ற பண்பு உள்ளது, உயிரூட்டக்கூடிய பண்பு, கய்யூம் என்ற பண்பு உள்ளது. உயிரூட்டி எப்பொழுதும் அதை நிலைத்திருக்க செய்தல், எப்பொழுதும் வலிமை கொடுக்கக்கூடிய பண்பு, கய்யூம் என்ற பண்பு தான் இஸ்திக்ஃபார் ஆகும். அதாவது கூறுகிறார்கள், அல்லாஹ் மனிதனை படைத்து விட்டுவிடவில்லை. படைத்த பிறகு எல்லா கணமும் அவனுக்கு ஆதரவு கொடுத்துள்ளான். தனது கய்யூம் என்ற பண்பிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ளான். ஆகவே நிலையான நிரந்தரமான இஸ்திக்ஃபாருடைய தேவை உள்ளது. ஹுசூர் அவர்கள் ஹை என்ற பண்புக்கு பிறகு கய்யூம் என்ற பண்பை குறிப்பிடுகிறார்கள்.
அதன் மூலமாக மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய திறமைகள், சக்திகள், அதை அல்லாஹ் தனது விருப்பத்திற்கேற்ப நடத்த வைக்க வேண்டும். முழு வாழ்வும் மனிதனுடன் இருக்க வேண்டும். எந்த அளவு எப்படி அல்லாஹ் மனிதனை வழி நடத்த விரும்புகிறானோ, அல்லாஹ்வுடைய உரிமைகள் தொடர்பாக, படைப்பினங்களுடைய உரிமைகள் தொடர்பாக அவ்வாறு அல்லாஹ் வழிநடத்த வேண்டும். இதற்கு அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துள்ளான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயீன். அது உண்மையான இஸ்திக்ஃபாரை வேண்டக்கூடியவர்கள் அவர் அதிகமாக இந்த துவாவை ஓத வேண்டும். பிறகு கூறுகிறார்கள், இஸ்திக்ஃபார் மற்றும் தௌபா இரண்டு விஷயங்களாகும். இஸ்திக்ஃபார் என்பது என்ன, தௌபா என்பது என்ன? இதனுடைய வித்தியாசத்தை வேறுபடுத்தியவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்திக்ஃபாருக்கு தௌபாவுடைய முன்னுரிமை உள்ளது. ஹுசூர் கூறுகிறார்கள், ஹுசூர் அவர்கள் குத்பாவில் கூறிய விஷயத்தை நான் படித்து காட்டுகிறேன். ஹுசூர் கூறுகிறார்கள், உண்மையான தௌபாவை பெறுவதற்கு இஸ்திக்ஃபாருடன் அதில் முதல் விஷயம் என்னவென்றால் அவனது தீய எண்ணங்கள் தோன்றக்கூடிய விஷயத்திலிருந்து மூளையை தூய்மைப்படுத்த வேண்டும். 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதல் விஷயம், தீய விஷயங்களை எண்ணங்கள் தூண்டாமல் இருக்க வைக்க வேண்டும். அந்த தீமையை பற்றிய தீமையினுடைய மோசமான தோற்றம் சிந்தனைகள் தோன்றாத வரை இந்த விஷயம் சாத்தியமில்லை. முதல் விஷயம் என்னவென்றால் அந்த தீமைகளை, தீய எண்ணங்களை சிந்தனையிட்டு விளக்க வேண்டும். அதை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வேரோடு பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். களை எடுக்கும்போது அந்த களையை வயல்வெளியில் வேரோடு பிடுங்கி எடுப்பார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் தவறான சிந்தனை தோன்றினால், தவறான செயலை செய்தால் வெட்கம் ஏற்பட வேண்டும். தவறு ஏற்பட்டுவிட்டால், பாவம் செய்துவிட்டால் மனிதனுக்கு வெட்கம் தோன்ற வேண்டும். இது இரண்டாவது விஷயமாகும். ஏதாவது தீய எண்ணத்தின் பக்கம் சிந்தனை தோன்றினால், தீய எண்ணம் செய்தால், தீமையை செய்தால் அவன் உடனே வெட்கி தலை குனிய வேண்டும். இந்த தீமையின் பக்கம் நான் சென்று விட்டேனே, இது தற்காலிகமானதாகும். இது எனது வாழ்வை அளிக்கக்கூடிய விஷயங்களாகும். இது ஒரு நேரத்தில் முடிந்துவிடும். இது தற்காலிகமான இன்பமாகும் என்று மனிதனுடைய உள்ளுணர்வு அதை எடுத்து கூற வேண்டும். இவை தீமைகளாகும், இது நன்மை ஆகும். இவ்வாறு சிந்திக்கும்போது, உள்ளுணர்வு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். ஹஸ்ரத் அமீருல் மோமினின் ஹுசூர் அவர்கள் விளக்கமும் கொடுத்து வருகிறார்கள். அடுத்து மூன்றாவது கூறுகிறார்கள், உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். முதல் தீய விஷயங்களை எடுத்துவிட வேண்டும். இரண்டாவது விஷயம், தீமை செய்துவிட்டால் வெட்கி தலைகுனிய வேண்டும். மூன்றாவது, உறுதியான எண்ணம் ஏற்பட வேண்டும். இனிமேல் இந்த தீமையை ஒருபோதும் செய்ய மாட்டேன், நிகழ்விட மாட்டேன் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் உறுதியான எண்ணமாகும். நான் இந்த தீமையின் பக்கம் கூட செல்ல மாட்டேன். நான் முழுமையான துவாவுடன் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தீமைகள் முடிந்துவிடும். பிறகு அதனுடைய இடத்தை நன்மைகள் பிடிக்க ஆரம்பித்துவிடும். தீய உடையை களைய வேண்டும் என்றால் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அதில் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் வாரிசாக ஆவீர்கள். ஹஸ்ரத் அமீருல் மோமினின் அவர்கள் செயல்களின் சீர்திருத்தம் தொடர்பாக குத்பாக்கள் கொடுத்தார்கள். இதுவும் அந்த குத்பாக்களில் இருந்து ஒரு குத்பா ஆகும். அடுத்து ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள்,
தௌபாவுடைய 3 நிபந்தனைகள் முடிந்துவிட்டது. இது தொடர்பாக ஹஸ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் இறைவன் கூறுகின்றான், அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அடியார்களே, என்னிடமிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். தௌபாவை பற்றி ஒரு விஷயம் வருகிறது, இஸ்திக்பாரை பற்றி. ஒரு மனிதன் ஒரு முறை தௌபா செய்துவிட்டால் அதன் பிறகு எவ்வளோ பெரிய தீமை செய்தால் பாவம் செய்தாலும் மன்னிக்கப்பட்டு விடுமா? ஹதீஸை நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். ஒருவன் 100 கொலை செய்து விட்டான், அவன் இன்ன இடத்துக்கு சென்று அவன் நன்மையை பக்கம் முன்னேறும்போது அவன் இறந்து விட்டான். எதன் பக்கம் அவன் எந்த நன்மையின் பக்கம் அவன் சென்றானோ அந்த நன்மையின் பக்கம் செல்லக்கூடிய அந்த அந்த அளவு குறைவாகத்தான் இருந்தது. நன்மையின் பக்கம் மாணவர்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டான். எப்படிப்பட்ட மக்களை கூட அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்றால், இவ்வாறான பெரும் பாவிகளை கூட அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதனை தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களும் கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் கூறினான், என்னுடைய அடியார்களிடம் கூறுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இஸ்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் ஒரு இடத்தில் வருகிறது, ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு இடத்தில் வருகிறது. சில இடங்களில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், மன்னிப்பது எனது கையில் உள்ளது, நான் யாரை விரும்புகிறேனோ மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே நான் இந்த மேற்கோளை இறுதியாக நான் கூறி எனது கருத்தை நான் கூறி முடிக்கின்றேன். ஹுசூர் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், என்னுடைய அடியார்கள் என்னிடமிருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். நான் ரஹீமாக இருக்கின்றேன், கரீமாக இருக்கின்றேன், உங்கள் மீது அதிகமாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றேன். இவ்வாறு எவரும் நான் செய்வதை போன்று யாரும் உங்கள் மீது என்னை போன்று யாரும் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்கள். நீங்கள் என் பக்கம் வந்தால் நான் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவேன். நீங்கள் தௌபா செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் என் பக்கம் மெதுவாக வந்தால் நான் உன் பக்கம் ஓடி விடுவேன். எவர் என்னை தேடுவாரோ அவர் என்னை அடைவார். எவர் என் பக்கம் கவனம் செலுத்துவாரோ அவர் எனது கதவு திறந்திருக்க காண்பார். நான் தௌபா செய்யக்கூடியவருடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன். அது மலையளவு இருந்தாலும் சரியே, நானே உங்களை படைத்திருக்கின்றேன். ஆகவே எனது அருள் உங்கள் அனைவரையும் சூழ்ந்துள்ளது. சஷ்மை மாரிஃபத் ரூஹானி ஹசாயின் 23 தொகுதி 23 பக்கம் 56. அதன் பிறகு ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் களப்பற்ற முறையில் செல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம் நம்பிக்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவானாக. நாம் எப்பொழுதும் அவனது அருளிலிருந்து பங்கு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நமது தீய செயல்களின் காரணமாக அவனது தண்டனைக்கு ஆளாகாமல் இருப்போமாக. இது இஸ்திக்பா மற்றும் தௌபா தொடர்பாக அமீருல் மோமினின் அவர்கள் தமது குத்பாவில் கூறிய விஷயங்களாகும். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வி ஷேக் முஜாஹித் அஹமத் சாஹிப் அவர்களிடம், அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருந்த போதிலும் மனிதனுக்கு ஏன் தண்டனை வழங்குகின்றான்? இது பற்றி கொஞ்சம் விளக்கம் தாருங்கள். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, இஸ்லாம் எந்த இறைவனை எடுத்து வைக்கின்றதோ அது அவனுக்கு 4 அடிப்படை பண்புகள் உள்ளன. சூரா ஃபாத்திஹாவில் கூறப்பட்டுள்ளது. ரப், ரஹ்மான், ரஹீம், மாலிக் யௌமித்தீன். இந்த 4 அடிப்படை பண்புகள் மற்ற மார்க்கங்களில் எந்த இறைவனை அழைக்கிறார்களோ அவர்களிடம் இந்த பண்புகள் கிடையாது. அந்த பண்புகள் இருந்தாலும் குறைவாகத்தான், பலவீனமாகத்தான் காணப்படுகின்றது. இறைவன் கேட்காமலேயே மனிதனுக்கு வழங்குகின்றான். இந்த பிறகு ரஹீமாக இருக்கின்றான்.
அவன் தன் அடியார்களுடைய பாவங்களை மீண்டும் மீண்டும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு முறை மன்னிக்கின்றான், மீண்டும் மன்னிக்கின்றான், பிறகு மன்னிக்கின்றான். பிறகு இது இஸ்லாம் எடுத்து வைக்கின்ற இறைவன் பற்றிய விஷயங்களாகும். அவனது ரஹ்மானியத் என்ற பண்பு, ரஹீமியத் என்ற பண்பு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. அவன் தனது அடியார்களுக்கு அவன் தண்டனை கொடுத்து தெரிய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது, அதற்காக படைக்கவில்லை. உதாரணமாக உலகத்தில் பார்க்கின்றோம், ஒரு கம்பெனி ஒரு பொருளை படைக்கிறது, அது பயனில்லை என்றால் உடைத்து விடுகின்றது. ஆனால் இறைவன் முழுமையான ஞானத்தை கொண்டவனாக இருக்கின்றான். அவன் மனிதனை முழுமையாக படைத்திருக்கின்றான். நன்மை செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியிருக்கின்றான், தீமை செய்யக்கூடிய ஆற்றலை வழங்கியிருக்கின்றான். மனிதனுக்கு அதற்கான சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றான். ஒரு மனிதன் தமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால், தீமையின் பக்கம் சென்று விட்டால், அதன் விளைவாக அதற்கான கூலியும் அவனுக்கு கிடைக்கின்றது. இது நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்களோ அதன் விளைவாக உங்களுக்கு அதற்கான கூலி கிடைக்கின்றது. ஒரு உதாரணத்தை குறிக்கணும். கவர்மெண்ட் ஒரு ரூலை உருவாக்கிறது. இந்த பாதையில் நீங்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தை தான் செல்ல வேண்டும். ஒருவர் மது அருந்தி விட்டு 200 வேகத்தில் செல்கிறார் என்றால், அது மோதிவிட்டால் அவருக்கும் அந்த வண்டியும் உடைந்துவிடும், அவருக்கும் அதனால் விபத்து ஏற்படுத்திவிடும். அவர் அந்த கவர்மெண்ட் உருவாக்கிய அந்த ரூல்ஸை உடைத்து விட்டார், அதனால் பாதிப்பு ஏற்படுத்தி விட்டது. ஒருவர் விஷயத்தை அறிந்துவிட்டு எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று கூறினால் அது தவறாகும். விஷயத்தை அறிந்ததன் காரணமாக அப்பொழுதே இறந்து விடுவார். ஆகவே அடிப்படையாக அல்லாஹுடைய ரஹீமியத் என்ற பண்பு உள்ளது. அவன் அடியான் அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனது மன்னிக்கும் பண்பு எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வரஹ்மதி வசியத் குல்ல ஷையின். எங்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகிலும் நன்மையை எழுதுவாயாக. உன் பக்கம் தௌபா செய்தவாறு நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். இறைவன் கூறினான், என்னுடைய தண்டனை என்பது எவர் மீது விரும்புகிறேனோ அவர் மீது நான் இறக்கின்றேன். எனது அருள் எல்லா மக்களையும் சூழ்ந்துள்ளது. இறைவனுடைய கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. அவன் பரிவுள்ளவனாக இருப்பது, மென்மையானவனாக இருப்பது, அருளாளனாக இருப்பது எல்லாவற்றையும் சூழ்ந்துள்ளது. அவன் கேட்காமலே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்கள் தவறு செய்தால், பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தண்டனை என்பது தண்டிப்பது கிடையாது, அதன் மூலமாக அந்த மனிதனை சீர்திருத்துவதாகும், அவனை திருந்தச் செய்வதாகும். எவருக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால், எவர்கள் முதல் தவறிலே எவருக்கும் அல்ல முதலிலேயே தண்டனை கொடுத்து விடுவது கிடையாது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜங்கே முகதஸ் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். இந்த வசனத்தை விளக்கியவாறு கூறுகிறார்கள். இந்த வசனத்திலிருந்து தெரிவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை பொதுவானதாகும். இறைவனுடைய கருணை பொதுவானது. அவனுடைய நேர்மை என்ற பண்பு, நீதி என்ற பண்பு இறைவனுடைய சட்டத்தை உடைக்கும் போது தான் அது செயல்படுத்தப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இதற்கு இறைவனுடைய சட்டம் இருக்க வேண்டும். இறைவனுடைய சட்டத்திற்கு எதிராக ஒரு மனிதர் செயல்படும் போது அந்த சட்டம், அந்த இறைவனுடைய நீதி என்ற பண்பு செயலுக்கு வருகிறது. இறைவனுடைய தண்டனை என்பது தற்காலிகமானதாகும், அது நிரந்தரமானது கிடையாது. ஹதீஸில் வருகிறது, ஒரு நேரம் வரும் நரகம் காலியாகிவிடும் என்று வருகிறது. நரகத்தில் எவருமே இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாக எல்லோருமே அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அதாப் என்பது மனிதனுடைய தவறின் காரணமாக வருகிறது, செயலின் காரணமாக வருகிறது. அல்லாஹ் அருளாளனாக இருக்கின்றான், கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனே
தண்டிப்பதில்லை, மனிதனுக்கு சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றான். நன்மை செய்யவும் தீமை செய்வதற்கும் சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றான். பிறகு மனிதன் தவறு செய்யும் போது அல்லாஹ்வுடைய நீதி என்ற பண்பு செயல்படுத்தப்படுகின்றது. இன்னொரு விஷயத்தையும் நான் நேயர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஆட்சேபனையாக சிலர் கூறுகிறார்கள், அதாவது இறைவனையும் தண்டிக்கிறான், இறைவன் அருளாளனாக இருக்கும்போது ஏன் தண்டிக்கிறான் என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். இது இஸ்லாத்துடன் மற்றும் தொடர்புடைய விஷயம் கிடையாது. மற்ற மார்க்கங்களிலும் இந்த விஷயம் காணப்படுகின்றது. இறைவனுடைய விஷயத்தை கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று இந்து மார்க்கத்தில் கீதா என்ற வேதம் உள்ளது. 4வது சாப்டரில் 7வது 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், அதனுடைய பொருள் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் தர்மம் குன்றி அர்ஜுனனே அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுது நான் என்னை வெளிப்படுத்துவேன். 2 விஷயங்கள் அடுத்து, நன்மையான மக்களை, நல்லவர்களை பாதுகாப்பேன். அடுத்த விஷயம், தீமை செய்யக்கூடிய தீயவர்களை நான் தண்டிப்பேன் என்று வருகிறது. ஆட்சேபனை செய்யக்கூடிய சிலர், இஸ்லாத்தினுடைய இறைவன் தண்டனை கொடுக்கின்றான், இஸ்லாத்தினுடைய அவன் கருணையாளனாக இருக்கின்றான், அவன் தண்டிப்பதாக வருகிறது. அப்படிப்பட்ட மக்கள் அவர்களுடைய வீட்டிலும் அவர்களுடைய மார்க்கத்திலும் இந்த போதனை தானே இருக்கிறது என்று அவர் சிந்திக்க வேண்டும். இது ஒரு உதாரணமாகும். லார்ட் சிவா என்ற கடவுள் இந்துக்களில் உள்ளது. உலகில் தீமை அதிகரித்து விடும்போது அவன் 3வது கண்ணை கொண்டு உலகத்தை எரித்து விடுவதாக வருகிறது. நல்லவர்கள் தீயவர்கள் அனைவரையும் அவன் அழித்து விடுகின்றான். ஆகவே உண்மை என்னவென்றால், அல்லாஹ் தனது அடியார்கள் மீது அதிகமாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதனுக்கு அவன் சுதந்திரத்தை வழங்கியிருக்கின்றான், நன்மை தீமை செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றான். அந்த அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவாறு துவாக்கள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். தமது துவாக்கள் மூலமாக தமது தொழுகைகளை நிதானமாக அழகிய முறையில் தொழ வேண்டும். முழுமையான முறையில் அதற்கான உரிமைகளை செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கம் இந்த தண்டனையும் கிடைக்காது. சுருக்கமான விஷயம் என்னவென்றால், மனித வாழ்வினுடைய அடிப்படை நோக்கம் இறையச்சத்தை மேற்கொள்வதாகும். இறையச்சம் என்பது எல்லா விகாரத்திலும் இறைவனுக்கு அஞ்சியவாறு வாழ்வை கழிப்பதாகும். அவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ்வை கழிப்பதாகும். ரமலானுடைய அடிப்படை விஷயம் என்னவென்றால், நோன்பினுடைய அடிப்படை விஷயம் என்னவென்றால், மனிதன் தமக்குள் இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகும். அந்த இறைச்சத்தை மேற்கொண்டு விட்டால், இறைவனுடன் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் இந்த தண்டிக்கக்கூடிய விஷயமே வராது. இறைவன் கூறுகிறான், எனது கருணை அதிகமானது என்று இறைவன் கூறுகின்றான். இந்த காலம் தஜ்ஜாலுடைய காலகட்டமாகும், பௌதிகம் மேலோங்கிய காலமாகும். ஆகவே இந்த காலத்தில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்கள் நம்மளிடத்தில் உள்ளன. ரூஹானி கசாயின் நூல்கள் உள்ளன, ஆன்மீக கருவூலங்கள். அதை நாம் அதிகமாக படிக்க வேண்டும், புரிய வேண்டும். அதில் உள்ள அல்லாஹ் பற்றிய ஞானங்கள் அதில் கூறப்பட்டுள்ளன, அதை நாம் புரிய வேண்டும். இதை நாம் அல்லாஹ் இவ்வுலகில் நமக்கு இதற்கான கூலியை கொடுப்பான், மறுமையில் நமக்கு இதற்கான கூலியை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெறுவதற்கான நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய ரஹீமியத் என்ற பண்பிலிருந்து தப்பித்தவாறு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நல்வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இத்துடன் இன்ற எபிசோடுடைய இறுதி நேரம் வந்துவிட்டது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை நான் வாசித்து காட்ட விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கூறுகிறார்கள்,
இறைவன் எனக்கு வழங்கிய ஞானம் எப்படிப்பட்டதென்றால் அது நெருப்பின் கிடங்கிலிருந்து ரட்சிப்பு வழங்கக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் மனித உணர்வுகள் தம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு முழுமையான ஆற்று வெள்ளத்தை போல் உள்ளது. அது ஈமானை அளிப்பதற்கு மிக ஆக்ரோஷத்துடன் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆகவே முழுமையான விஷயத்தை முழுமையான இறைவன் இல்லாமல் அறிய முற்படுவது சாத்தியமற்றதாகும். ஆகவே ரட்சிப்பை பெறுவதற்கு ஒரு முழுமையான ஞானத்தின் தேவை உள்ளது. ஏனென்றால் உலோகத்தை உலோகத்தால் தான் உடைக்க முடியும் என்ற பிரசித்தி பெற்ற பழமொழி உள்ளது. ருஹானி ஹசாயின் தொகுதி 20 பக்கம் 149. இன்னொரு இடத்தில் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் இறைவனை அடைவதற்கு 2 விஷயங்கள் உள்ளது. ஒன்று தீமையை விட்டு விலகி இருப்பது, இரண்டாவது நன்மையை செய்வது. அசல் விஷயம் என்னவென்றால் மனிதன் பிறந்தது முதலே இந்த 2 ஆற்றல்களும் அவனது இயல்பில் வைக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் மனிதனது இயல்பு தீமையின் பக்கம் அவனை ஈர்க்கின்றது. இன்னொரு பக்கம் இறைநேசம் என்ற நெருப்பு, அவனது இயல்பில் உள்ள அந்த நெருப்பு அது தீமைகளை எரித்து விடுகின்றது. உலக நெருப்பு குப்பைகளை எரித்து விடுவது போன்று இறைநேசம் என்ற நெருப்பு அவற்றை தீமைகளை எரித்து விடுகின்றது. இறை ஞானம் இல்லாமல் இந்த நெருப்பு கிடைக்க முடியாது. ஹக்கீகத்துல் வஹி தொகுதி 22 பக்கம் 62. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு முடிவுக்கு வருகிறது. இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் இந்த தலைப்பில் தான் நாம் பேச இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया